Hi friends, welcome to Annams shop. இன்னைக்கு வந்து செட்டிநாடு இட்லி சட்டி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் நான் வந்து இட்லி அவிக்கிறத பார்த்துட்டு இட்லி சட்டி வந்து வேணும்னு கேட்டிருக்கீங்க. அதனால எங்க ஷாப்லயே நாங்க செட்டிநாடு இட்லி சட்டி வாங்கி இப்ப வச்சிருக்கோம். அதுல வந்து 3 டைப் ஆஃப் இருக்கு. ஒன்னு வந்து 12 குழி, இன்னொன்னு வந்து 7 குழி, இது வந்து 5 குழி. இப்போ இந்த ஒவ்வொரு சட்டியும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 12 குழி இட்லி சட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செட்டிநாடு இட்லி சட்டியில் வந்து மூடி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. இந்த மூடியை ஓப்பன் பண்ணனா தட்டு இருக்குது. இந்த 12 குழியில் வந்து ஃபஸ்ட்டு 7 குழி இருக்குது. எல்லாத்துலேயுமே ஹோல்ஸ் இருக்குது. அதனால இதில் வந்து துணி போட்டு தான் ஊற்ற முடியும். துணி என்ன துணி போடலான்னா காடா துணி இருக்குது இல்லையா, அதை கூட கட் பண்ணி போடலாம். இல்லை வேஷ்டி துணி இருக்குது பாருங்கள், ஒயிட்டு, அதையும் போடலாம். அந்த மாதிரி நைஸ் வேஷ்டி துணி கூட போட்டுக்கலாம். இது வந்து சேலம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அதனால ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி. பாருங்கள், இந்த கைப்பிடி எல்லாமே நல்லா கையெல்லாம் அறுத்து விடாது. சில இட்லி தட்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் நம்ம பிடிச்சி எடுக்கிறச்ச கையை வெட்டி விட்டுரும். இதெல்லாம் நல்ல ஃபினிஷிங்கில் நல்லா இருக்கும். குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், உள்ள 5 குழி ஒன்று, இது 5 குழி, இது 7 குழி. நம்ம தண்ணி வந்து இந்த விளிம்பு வரைக்கும் வச்சிடணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா தண்ணி இல்லைன்னா அப்புறம் வந்து தண்ணி வற்றிட்டு சட்டியும் வீணாக போயிடும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இங்கே ஒரு பெண்டு மாதிரி இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு தட்டு கொட்டுறச்சியும் தண்ணி பார்த்து ஊற்றிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த 5 குழி தட்டை வச்சிடணும். அப்புறம் 7 குழி மேலே வச்சிடணும். வச்சுட்டு இதை அடுப்பில் வச்சு நம்ம இட்லி ஊற்ற வேண்டியது தான், அவ்வளோதான். இதுதான் வந்து 12 குழி இட்லி தட்டு. இப்போ 7 குழியை பார்க்கலாம். இப்போ இதுக்கும் பாருங்கள் மூடி அதே மாதிரி தான். இது திறந்து 7 குழி இருக்குது. இதுலேயும் ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். நல்ல குழி ஆழமாக இருக்குது. அப்போ இட்லி வந்து நல்லா ஊற்றணும். சில இதில் வந்து ஏந்தலாக இருக்கும். அப்போ நம்ம மாவு ஊற்றரிச்ச இட்லி வந்து சப்பையாக வரும். இதுன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும். இதுலேயும் தண்ணி மாத்திரம் பார்த்து ஊற்றிக்கங்க. தண்ணி வந்து ஊற்றாமல் விட்டுட்டிங்கன்னா சட்டி வேஸ்ட் ஆயிரும். இதெல்லாம் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள். அமுக்கினா கூட அமுங்காது. சில இட்லி பாத்திரங்களெல்லாம் லேசாக இருக்கும். அது தண்ணி ஊற்றுனதும் சிவப்பாகி வீணாக போயிடும். இதெல்லாம் வந்து பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாமே சேலம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. அந்த இட்லி பாத்திரத்துலேயே எல்லா இடத்துலையுமே ஒட்டி இருக்கும். இதுதான் வந்து 7 குழி. இதுக்கும் அதே மாதிரி தான் துணி போட்டுக்கணும். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி துணி கட் பண்ணி ஓரம் அடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படி அழகாக போட்டு ஊற்றிக்கலாம். இட்லி எவ்வளோ நேரத்தில் வேகும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. நம்ம ஃப்ரெஷ் மாவாக இருந்ததுன்னா அப்போவே ஆட்டிட்டு காலையில் ஊற்றுறோம் இல்லையா, அந்த மாவாக இருந்தால் 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த மாவாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் நேரம் முன்னாடி எடுத்து வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா அதுவும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரையும் வெந்துடும். நீங்கள் வந்து அமுக்கி பார்த்தீங்கன்னா மாவா இருக்கா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ 5 குழி இட்லி சட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து 5 குழி இட்லி சட்டி. ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம இட்லி சட்டி வந்து பெருசாக இருந்தால் யூஸ் பண்ணிவிட்டு விளக்கி கழுவரைச்ச ரொம்ப நிறைய பாத்திரம் இருக்க மாதிரி இருக்கும். இது பாருங்கள், நல்ல குட்டியாக காம்பேக்டாக இருக்குது. இதுலேயும் பாருங்கள் அந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது. இது இட்லி ஊற்றாத நேரம் இதில் வந்து நம்ம குழம்பு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நல்லா திக்காக தான் இருக்கும். அதனால வேறு எதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரம் கூட பாருங்கள் நல்லா கனமாக சூப்பராக இருக்குது. இது எல்லாமே சேலம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இதோட ரேட்டெல்லாம் வந்து வெயிட்டை பொறுத்து அப்பப்போ ரேட் மாறும். ஏன்னா இதுக்கெல்லாம் பீஸ் ரேட் கிடையாது, வெயிட்டை பொறுத்து தான் இதுக்கு ரேட்டு. அதனால எல்லாமே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். வந்து 3 சைஸ் இட்லி பாத்திரம் பார்த்தாச்சு. 5 குழி, 7 குழி, 12 குழி, 3 பாத்திரமும் எங்கள் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் வர்ற நம்பர்லேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வெப்சைட்லேயோ போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன விதமான பாத்திரங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எது உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடுமான வரையிலையும் நாங்கள் தேடி உங்களுக்கு கொடுக்க முடியுதான்னு பார்க்குறோம். தேங்க்யூ.